முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள். 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அதிகளவான பல்கலைக்கழக மாணவர்கள் தெற்கில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு படிக்க போச்சினர். குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். யாழ்ப்பாணத்தில் 90ஆம் ஆண்டுக்கு பிறகு இயக்கம் இருக்கையில் அதே மாதிரி 90ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு தமிழர்களுடைய வரலாறு பற்றியோ, தமிழர்களுடைய ஆயுத போராட்டம் பற்றியோ, இலங்கை தீவில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அநீதிகள் பற்றியோ, இன அழிவு பற்றியோ எதுவுமே தெரியாத அவர்களுடைய ஆசிரியர்களும் வரலாறு கற்பிக்கிறவர்களும் வீட்டில் பெற்றோரும் டியூஷன் வாத்திமாரும் எதுவுமே சொல்லிக் கொடுக்கிறதில்லை. அதெல்லாம் சொன்னால் பிரச்சனை, அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகளை வெறுமனே புத்தக பூச்சிகளாக வளர்த்திருந்தோம். எனவே இந்த மாணவர்கள் அரசியல் அறிவு அடிப்படையில் ஒரு வெற்றித்தாளாக இருந்தார்கள். இந்த வெற்றித்தாள் மனநிலையோடு தான் இவை தெற்குக்கு படிக்க போச்சினர். அங்க போன உடனே வைக்கி மொழி பெரிய பிரச்சனை. அப்ப அங்க இருக்கிற மாணவர் அமைப்புகள் இந்த மாணவர்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்துச்சுனா, மொழி அடிப்படையில ரூம்ல தங்குறதுக்கு